அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் தாக்குதலில் இந்திய வீரர் வீர மரணம். இந்தியா பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன் நேரடி அப்டேட்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து RJ கார்த்திகா சேனலோடு இணைந்திருங்கள். இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து அங்கிருந்த 9 பயங்கரவாதி முகாம்களை தாக்கி அழித்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் எல்லையோர கிராமங்களில் இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது. மேலும் இன்று ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலையும் பாகிஸ்தான் மேற்கொண்டது. அவற்றை இந்திய ராணுவம் முறியடித்து தோல்வியடைய செய்தது. இதில் அதிநவீன S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் இன்று இரவு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜம்மு பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து அதனை முறியடித்திருக்கிறது. ஜம்மு பகுதியில் கட்ரா, அதன் அருகில் உள்ள மாதா வைஷ்ணவ தேவி கோவில், தெற்கு காந்தி நகர் உள்ளிட்ட இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதனை இந்திய ராணுவம் முறியடித்தும் இருக்கிறது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் சைபர் பாதுகாப்பு குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்ற சூழலை தொடர்ந்து இந்த ஆலோசனை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தவறான வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். போர் பதற்றம் உள்ள நிலையில் மருத்துவ கையிருப்புகள் குறித்து மத்திய அமைச்சர் JP நட்டா ஆலோசனை நடத்தி வருகிறார். மருத்துவ கட்டமைப்புகள் தயார் நிலையில் உள்ளனவா என அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். எல்லை பாதுகாப்பு படையில் பாகிஸ்தான் தாக்குதலின் போது ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த முரளி நாயக் என்ற இந்திய வீரர் வீர மரணம் அடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று அல்லது நேற்று முன்தினம் நடந்திருக்கலாம் என்றும் அவரின் உடல் நாளை அவரது சொந்த கிராமத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எல்லையில் குவிக்கப்படும் 60,000 வீரர்கள். பாகிஸ்தான் தாக்குதலை எதிர்கொண்டு முறியடிக்க எல்லையில் 60,000 வீரர்கள் குவிக்கப்படுகிறார்கள். 60,000 வீரர்கள் குவிக்கப்படுகிறார்கள். பாதுகாப்பு முயற்சியில் இருந்த வீரர்களும் அவசர பணிக்காக எல்லைக்கு விரைகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தி வருகிறார். முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகானும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார். போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் முதல் முறையாக கூடுதல் படைகள் தாக்குதல் நடைபெறும் இடத்திற்கு விரைகின்றன. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்காது என இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. போதுமான விநியோகம் உள்ளதால் நாடு முழுவதும் போதிய அளவுக்கு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாகவும் ஊதியில் பெட்ரோல், டீசலை தேவைக்கு அதிகமாக வாங்கி இருப்பு வைக்க வேண்டாம் என இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானின் தாக்குதலை தடுத்ததில் மேக் இன் இந்தியா திட்டத்தில் தயாரான ஆகாஷ் ஏவுகணை முக்கிய பங்கு வகித்துள்ளது. இந்திய இலக்குகளை நோக்கி வந்த பாகிஸ்தானின் பீரங்கி குண்டுகள் மற்றும் ட்ரோன்களை ஆகாஷ் ஏவுகணை தடுத்து நிறுத்தியது. நேற்றிரவு எல்லையில் அத்துமீறி இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற தீவிரவாதிகள் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த தாக்குதலின் CCTV காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. பஞ்சாபின் ஹோசியாபூரில் பாகிஸ்தானின் ஏவுகணை விழுந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து வந்து விழுந்த ஏவுகணையை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பாகிஸ்தானின் போர் விமானமான J-10 அல்லது JF-17 இருந்து இந்த ஏவுகணை வந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. காஷ்மீரில் மாணவர்கள் உதவி எண்கள் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள தமிழ்நாடு மாணவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய உதவி எண்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வாட்ஸ்அப் நம்பர் 7550331902. மீண்டும் ஒரு முறை வாட்ஸ்அப் நம்பர் 7550331902. டோல் ஃப்ரீ நம்பர் 8069000991. மீண்டும் ஒரு முறை டோல் ஃப்ரீ நம்பர் 8069000991. மிஸ்டு கால் நம்பர் 8069000991. இந்த வாட்ஸ்அப் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர், மிஸ்டு கால் நம்பர், இமெயில், இந்த முகவரிகளை நம்ம சேனலுடைய இந்த வீடியோல டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டிப்பா கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. ATMகள் மூடப்பட உள்ளதாக பரவும் தகவல் வதந்தியே. ATMகள் 2 அல்லது 3 நாட்களுக்கு மூடப்படும் என தவறான தகவல் பரவி வருகிறது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. வாட்ஸ்அப்பில் பரவி வரும் ATM தொடர்பான தகவலை யாரும் நம்ப வேண்டாம். பாகிஸ்தானின் சைபர் தாக்குதலால் ATMகள் மூடப்பட உள்ளதாக பரவும் வாட்ஸ்அப் தகவலை நம்ப வேண்டாம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் பயின்று வரும் 52 தமிழக மாணவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்களை மீட்டு அழைத்து வர முதல்வர் விரைந்து செயல்படுமாறு உத்தரவிட்டுள்ளதாகவும் சென்னையில் அமைச்சர் ஆவடி நாசர் பேட்டியளித்துள்ளார். ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பை சேர்ந்த 7 பேர் எல்லை வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயற்சி செய்துள்ளனர். அப்போது எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 7 தீவிரவாதிகளையும் சுட்டுக் கொன்றுள்ளனர். காஷ்மீரின் சம்பா வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர்.
ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பை சேர்ந்த 7 பேர் எல்லை வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயற்சி செய்துள்ளனர். எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 7 தீவிரவாதிகளையும் சுட்டுக் கொன்றனர். சண்டையை நிறுத்த உதவுமாறு உலக நாடுகளுக்கு பாகிஸ்தான் கோரிக்கை என ராய்டர்ஸ் தகவல் தெரிவித்துள்ளது. கடும் அழிவுகளை பாகிஸ்தான் சந்தித்து வருவதாகவும் அதிலிருந்து மீண்டு வர உலக நாடுகள் கடன் கொடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் வழக்கம் போல் விமான சேவைகள் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மூடப்பட்ட விமான நிலையங்களில் மட்டுமே விமான சேவை இருக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்த இருக்கிறார். பாகிஸ்தான் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு நகரம் மற்றும் பிற பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் நேற்றிரவு நடத்திய ட்ரோன் தாக்குதல் தோல்வி. அடுத்த கட்ட நிலைமையை ஆராய ஜம்முவிற்கு செல்கிறேன் என ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானின் 48 ட்ரோன்களை இந்திய ராணுவம் இதுவரை சுட்டு வீழ்த்தியுள்ளது. மேலும் பாகிஸ்தானின் 3 போர் விமானங்களையும் இந்தியா மண்ணை கவ்வச் செய்துள்ளது. ஜம்மு பகுதியில் இரு நாட்டு படைகளும் இடையே தொடர்ந்து நீடிக்கும் மோதல். ஜம்முவின் சம்பா மாவட்ட எல்லையில் தீவிரவாத ஊடுருவலை எல்லை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்தியாவின் தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் பொய்களை பரப்புவதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்கள் மீதும் மத வழிபாட்டு தலங்கள் மீதும் தாக்கியதாக பாகிஸ்தான் கூறுவது முற்றிலும் தவறு என விளக்கமளித்துள்ளார். பாகிஸ்தானில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம். டெல்லியில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் குடும்பத்தினர் வீட்டின் அருகே இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜம்முவின் நவ்ஷேரா பகுதியின் பாகிஸ்தான் ராணுவத்தின் 2 ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானின் 2 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. காஷ்மீரின் உரியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பலியாகியுள்ளார் என தகவல். மேலும் இந்தியாவின் 15 நகரங்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சி செய்ததில் இந்தியா அதை முறியடித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் டெல்லியில் இந்தியா கேட் பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல காவல்துறை தடை விதித்துள்ளது. பொதுமக்கள் அவர்களின் இல்லங்களுக்கு செல்லவும் பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் இன்று மற்றும் நாளை அதாவது மே 9 மற்றும் மே 10ஆம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். இதுபோன்று தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் RJ கார்த்திகா சேனலோடு.